சிலர் இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு, சரி இன்றைக்கி நமக்கு நம்முடைய தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது, இதுபோல் தினமும் கிடைக்குமா அப்படின்னு கவலையில் போயிடுவாங்க. தினமும் எப்படி கிடைக்கும்? இன்றைக்கி கிடச்சிருச்சு, இன்றைக்கி கிடச்சிதேன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. இதுபோல் நமக்கு தினமும் கிடைக்காதே, அப்போ நான் எப்படி சந்தோஷப்படுறது? அப்போ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று கிடைக்கிது, ஒரு வாய்ப்பு அல்லது ஏதோ ஒன்று கிடைக்கிது அப்படின்னா டெய்லி கிடச்சிடணும், அந்த கவலை இருக்கக்கூடாது. அதாவது எல்லா நாளும் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி உனக்கு கிடச்சிதே, இன்றைக்கி எனக்கு சாப்பாடு கிடச்சிதுங்க, டெய்லி கிடைக்குமா? இன்றைக்கி உனக்கு கிடச்சதில்ல, சந்தோஷமாக இருக்கு. இன்றைக்கி உன்னுடைய சந்தோஷம் இன்றைக்கானது தான், நாளைக்கானது கிடையாது. நாளைக்கானதை நாளைக்கு பார்த்துக்கோ. இன்றைக்கி கிடைச்சது மட்டும், இன்றைக்கி எனக்கு கிடைச்சதா அந்த சந்தோஷத்தை பட்டு சந்தோஷங்கிறது என்ன தெரியுமா? இன்றைக்கி உனக்கு கிடைப்பது தான் சந்தோஷம். இது எனக்கு எல்லா நாளும் கிடைக்குமா அப்படிங்கிற கவலையில் போய் இன்றைக்கி கிடைக்கிற அந்த சந்தோஷத்தையும் இழந்துடுவார். அதனால் நாளைக்கு அது மாதிரி நம்ம இன்றைக்கி எப்படி கிடச்சிது, அது தானாக கிடைக்கல, அது தேடி நீ போயிருப்ப. இன்றைக்கி உனது தேவைகள் எப்படி கிடைத்தது? உனக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், சாப்பாடு, இப்படி பலவித தேவைகள் இருக்கலாம், அன்பு, பாசம், இப்படி நிறைய தேவைகள். அந்த தேவைகள் இன்றைக்கி உனக்கு எப்படி கிடச்சிது? தானாக உனக்கு கிடைக்கல, நீயா அதற்கு முயற்சி பண்ண. எல்லா நாளும் அதை நீ சாத்தியப்படுத்தணும். இன்றைக்கி உனக்கு எப்படி கிடச்சிதோ அதுபோல் நாளைக்கும் உனக்கு எப்படி கிடைக்கணுமோ அதை போய் நீ தேடி போகணும், அதை நீ முயற்சி பண்ணணும். அப்போ இன்றைக்கி உனக்கு எப்படி கிடைச்சிது? நீ முயற்சி செய்ததால் தான் இன்று உனக்கு கிடைத்தது. நாளைக்கும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏன் கவலைப்படுற? நாளைக்கும் முயற்சி பண்ணு. நாளைக்கு முயற்சி செய்கிறது உன்னுடைய வேலை தானே. அதில் உனக்கு எந்த மாற்றமும் இல்லைல்ல. அப்போ முயற்சி மட்டும் நீ பண்ணு. கிடைக்குமா கிடைக்காதா அதை பற்றி நீ கவலைப்படாத. முயற்சி பண்ணாதவங்களுக்கு தான் என்னால் தினமும் முயற்சி பண்ண முடியுமா, நான் தினமும் முயற்சி பண்ணணுமா, அப்போ தினசரி எனக்கு தேவையான உணவிற்காக, சாப்பாட்டுக்காக நான் தினமும் முயற்சி பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி கிடைச்சதா சந்தோஷப்படு. நாளைக்கும் கிடைக்குமா, நாளைக்கும் கிடைக்கிது, எல்லா நாளும் எனக்கு இது கிடச்சிக்கிட்டே இருக்குமா அப்படின்லாம் கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்பட்டு இன்றைக்குள்ள சந்தோஷத்தை இழந்துருவாங்க. இன்றைக்கி கிடைச்சதில்ல, பட்டுக்கோ. நாளைக்கு பார்த்துப்போம். ஆனால் நாளைக்கு நம்ம முயற்சி பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படி முயற்சி பண்ணி அது நமக்கு கிடைத்ததோ இதே முயற்சியை நாளையும் நாம் செலவிட்டு நாளைய தேவையை நாம் பூர்த்தி செய்து நாளைய சந்தோஷத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் நாளைக்கு நாம் முயற்சி செய்வதற்கு மட்டும் தயாராக இருக்க வேண்டும். நாளைக்கு கிடைக்கும்னுலாம் சொல்ல முடியாது. அந்த பயம் இருக்கணும். நாளைக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதுலாம் நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க போகிறோம், பொறுப்பாக இருக்கணும். அதனால் இன்றைக்குள்ள வாழ்க்கையை பத்திரமா வாழ்ந்துட்டு நாளைக்கு உள்ள விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி உனக்கு கிடைச்சதில் சந்தோஷப்படு. நாளைக்கு கிடைக்குமாங்கிற கவலை உனக்கு அது நாளைக்கு வச்சுக்கோ.